Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Cook with Zainul. This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode application is one of the shopping app now available Play Store and App Store. நான் BuyMode லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டை தான் அவங்க நமக்கு தராங்க. கூடவே ஆஃபர்ஸும் அதிகமாக அள்ளி தராங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி நியூ இயர் 2025 எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே, இப்போ நம்ம சமையலில் உப்பு காரம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகும். அது பெரும்பாலும் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். லேடிஸ்ன்னு சமைக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஓகேவா? அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்தெந்த சாப்பாட்டுக்கு எதை கலந்தால் என்ன ஆகும், சரி செஞ்சுக்கலான்றதை பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா பொட்டுக்கடலை மாவும் சோள மாவும் பாலில் கலந்து குழம்புல சேர்த்துட்டா உப்போட அளவை சரி செஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரசத்தில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ரசத்தை கொதிக்க விட்டு மிளகு சீரகத்தில் போட்டு அரை மூடி எலுமிச்சை பழம் பிழிந்து ரசத்தை திரட்டினால் உப்பின் அளவு சரியாகிவிடும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பொரியல் வகைகளில் உப்பு அதிகமான தேங்காவை அரைச்சி துருவி போட்டுட்டா உப்பு குறைஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கத்தரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் போன்ற பொரியல்களில் உப்பு அதிகமானால் பொடியாகிய நறுக்கிய வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி சேர்க்கலாம். அடுத்து பொடி வகைகள். இட்லி பொடியில் பருப்பு, எந்த பருப்பு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த பருப்பையே வானலில் வறுத்து தனியாக பொடி செஞ்சு அதில் கலந்து விட்டுக்கலாம். பொதுவாகவே பொடியில் எல்லா பருப்பையும் சேர்த்து தான் அரைப்போம், இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் வகை. பட்டர், பன்னீர், பாஜ் போன்றவற்றில் காரம் அதிகமானால் ஃப்ரெஷ் க்ரீம், சூடான பால் அல்லது வெண்ணெய் சேர்த்தால் காரம் குறைந்து சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். பிரியாணி காரமாக இருந்தால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வெண்ணெய் அல்லது நெய்யில் வதக்கி பிரியாணியில் கலந்தால் காரம் குறைந்துவிடும். பிரியாணி நல்லாவே சாப்பிடுவோம். அடுத்து தோசை மாவு எல்லா வீட்லேயும் இருக்கும். தோசை மாவில் உப்பு அதிகமாக இருந்தால் எப்பவும் போல தான் திரும்பவும் மாவை அரிசி பருப்பை ஊற வச்சு அதில் கலந்துக்கலாம் அரைச்சி. ஓகேவா? அடுத்து கூட்டு குருமா, கிரேவி வகைகளில் தண்ணீர் அதிகமானால் பாலில் சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கலந்து கொதிக்க வைத்தால் கெட்டியாகி விடும். சரியா? அடுத்து பொங்கல் வரப்போகுது. வெண்பொங்கல் காரமாக இருந்தால், பொதுவாக பொங்கல் காரமாக செய்ய மாட்டோம். சரி, இவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். வெண்பொங்கல் காரமாக இருந்தால் 2 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் எப்பவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும். சாம்பார் உள்ளிட்ட குழம்பு வகைகளில் உப்பு அல்லது காரம் அதிகமாகிவிட்டால் ஒரு தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு கொதிக்க வைத்தால் உப்பு காரம் சரியாகிவிடும். தக்காளி தான் மெயின் சாப்டர். சமையலில் உப்பு சற்று கூடுதலாக இருந்தால் பால், க்ரீம், தயிர் இவற்றில் ஏதோ ஒன்றினை சேருங்கள், சரியாகிவிடும். ஓகேவா? அடுத்து பொரியல், கூட்டு ஆகியவற்றில் உப்பு அதிகரித்து விட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கொள்ளலாம். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. அடுத்து குழம்பு வகைகள் தான். குழம்பு வகைகளில் உப்பு அதிகமாகிவிட்டால் தக்காளி பழம் ஒன்றை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு கொதிக்க வைத்தால் உப்பு அல்லது காரம். சாம்பாருக்கு சொன்ன அதே டிப்ஸை தான் இப்போ குழம்புன்றதுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காரக்குழம்பில் உப்பு அதிகமானால் ஒரு தக்காளியை அரைத்து 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி குழம்பு சேர்த்து விட்டால் காரம், உப்பு சரியாகிவிடும். தக்காளி ஒரு மெயின் சாப்டர் பழகுது. எல்லா குழம்புக்கும் தக்காளியை தான் சொல்கிறாங்க. அடுத்து குழம்புல தான் 2 பச்சை மிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் தாளித்து சேர்த்தால் உப்பு குறைந்து குழம்பு ருசியாக இருக்கும். நம்ம பச்சை மிளகாய், கார மிளகாய் இதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது. தக்காளிக்கு சமம்னு நினைக்கிறேன். சமையலில் உப்பு அதிகமாகிவிட்டால் உருளைக்கிழங்கு அரிந்து போட்டால் உப்பை எடுத்துவிடும்.
இது ஒரு நல்ல டிப்ஸ். ஓகேவா? என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். சரி, பை மோட்டையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.